ஹாய்டா. இது அன்லவ்விங் ஹஸ்பண்டோட கண்டினியூவேஷன் தான். கிட்டத்தட்ட 1.25 வரைக்கும் வந்ததுன்னு நினைக்கிறேன். ஃபோனில் கெப்பாசிட்டி இல்லை, ஸ்டோரேஜ் ஃபுல் அப்படி வந்தது. அதனால தான் பிரித்து போட்டேன். ஓகே, ஃபைனல் பார்த்து தான் அது. வீடியோக்குள்ளே போயிடலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் எழுந்து வந்தோம், மெயின் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. வி வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்கான். இங்கே என்ன பண்ணுறீங்க? வீட்டுக்கு போகலையா? வி வீட்டுக்கு வாப்பலாம். வீட்டில் எதுவும் சொல்லல. வீட்டுக்கு வாடி போடலாம். நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். என்ன புதுசாக கேட்டுட்ருக்கீங்க? ஏய், நிலமன்னால அந்த வீட்டில் இருக்க முடியலடி. அவ்வளோ பெரிய வீட்டில் நான் மட்டும் தனியா. அதான் நீங்கள் மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்கல்ல, அவங்கள கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கோங்க. நான் இதுக்கப்புறம் அங்கே வரமாட்டேன். உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன்ல. ஃபேஸு சேஞ்ச் ஆகுது. ப்ளீஸ் வலி வாங்காத. நீ இல்லாமல் என்னால் அங்கே இருக்க முடியலடி. ப்ளீஸ் வந்துரு. உங்களை பார்க்க ஒரு வாட்டி தான் சொல்லுவேன். நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க. நைட்லேருந்து இங்கே இருக்கீங்க. நைட்டு ஃபுல்லாக என்னால் தூங்க முடியலடி. தூங்கவே இல்லை. இயர்லியாகவும் வந்து இங்கே உட்காந்துட்ருக்கேன். உன்னை பார்க்கணுன்னு. ப்ளீஸ் டி, வெளியே வாங்காத. வா போகலாம். உங்கள் கையை பிடிக்க வரான், தட்டி விட்டுட்டு என்ன பண்ணுறீங்க நீங்கள்? வீட்டுக்கு கிளம்புங்க. வாடி போகலாம். என்னால் வர முடியாது. டோர்கிட்டயே 2 பேரும் சண்டை போட்டு இருந்திருப்பீங்க. அப்போ நல்லா தூங்கி இருந்திருப்பாங்க. ஸோ இந்த சவுண்ட்லாம் கேட்டு இறந்து வெளியே வர ப்ளீஸ் ப்ளீஸ் வலி வாங்காத. எல்லாம் என்னால் இருக்க முடியல. நைட்டெல்லாம் தூங்கலை. தயவு செஞ்சு வந்துடுடி. சண்டை போட்டுட்ருக்கீங்க 2 பேரும். ஸோ பார்த்துட்டு எதுவும் சொல்லலை, அமைதியாக நின்றுருக்காரு. இங்கே பாருங்கள், வீட்டுக்கு போங்க. நீங்கள் எவ்வளோ கூத்தாலும் நான் அங்கே வரமாட்டேன். இங்கேருந்து கிளம்புங்க. வரமாட்டேன். அமைதியாக நிற்கிறீங்க. நீ வரலன்னா நான் இங்கேருந்து போக மாட்டேன்டி. வெளியே இருக்க சோஃபாவில் உட்காந்துக்கிட்டான். என்ன தான் பண்ணுறீங்க நீங்கள்? தெரிஞ்சுதான் பண்ணுறீங்களா? நல்லா தெரியுது டி, நல்லா தெரியுதோ. நீ இல்லாமல் என்னால் ஒரு நாள் கூட இருக்க முடியாதுன்னு நல்லா தெரியுதோ. தெரிஞ்சதுனால தான் இதெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பேச உங்களுக்கு எதுவுமே இல்லை. உள்ளே வரீங்க, அப்பா நின்றுருக்காங்க, எதுவுமே பேசலை. அவரையும் கிராஸ் பண்ணி வீட்டுக்குள்ளே போயிடுறீங்க. அப்பா வெளியே வராங்க. அப்பாவை பார்த்த உடனே சோஃபாலேருந்து எழுந்த, சாரி அங்கிள், உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா என்ன? இல்லவே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உள்ளே வாங்க. இல்லை அங்கிள், என்னால் உள்ளே வர முடியாது. அவள் வராமல் நான் வீட்டுக்கு கூட போக மாட்டேன். அவரும் லைட்டாக ஒரு ஸ்மெல் பண்ணிட்டேன். சாரி, என்னால் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. நான் ஆல்ரெடி உங்கள் 2 பேருக்கு மேரேஜ் பண்ணி வச்சதில்ல. கோவப்படுறா. எங்கள் வீட்டுக்கு வரும்போதே சொல்லிட்டான். இல்லை இல்லை அங்கிள், நான் உங்களை எதுவும் ப்ளேம் பண்ணலை. எனக்கு தெரியும். அப்புறம் உங்கள்கிட்ட ரொம்ப நாளாக ஒன்று சொல்லணும். உங்கள் கார் கீழே இருந்து ஏதோ ஸ்பேனரோட நான் வந்தேன்னு ஏதோ கம்ப்ளைண்ட்லாம் பண்ணீங்கல்ல? இல்லை, இப்போதைக்கு அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை அங்கிள், வேண்டாம் விடுங்க. நீங்கள் அதை பண்ணீங்களா பண்ணலையா எனக்கு தெரியாதா, ஆனால் உங்களை நான் நம்புகிறேன். அவனே பார்த்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் பட் இது கிளியர் பண்ணணும்ல, நான் சொல்லிடுறேன் அப்படி சொல்லிட்டு அவர் அன்னைக்கு நடந்ததை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு எனக்கு ஒரு கால் வந்தது. சம்திங் நீங்கள் போகிற காரில் பிரேக் ஒயர் ஏதோ ஃபெயிலியர் ஆகிருக்கு, பிரேக் பிடிக்கல, கிளச்லாம் ஒர்க் ஆகலை. ஐயோ ஏதோ ஒன்று அதெல்லாம் ஒர்க் ஆகலை, ரெடி பண்ணும் அப்படி சொல்லிட்டு எனக்கு ஒரு கால் வந்தது. நானும் ரெடி பண்ணேன். பட் நான் பார்த்த மாதிரி இல்லை, எல்லாம் நார்மலாக தான் இருந்தது. நானும் வெளியே வந்துட்டேன். அந்த கேமரா ஃபுட்டேஜ் உங்களுக்கு பார்க்க அது தப்பாக தெரிஞ்சிருக்கு போல. இதை நான் ஸ்டேஷன்லேயே சொல்லணும்னு நினச்சேன். அப்போ சொல்லியிருந்தா என் மேலே தப்பு இல்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண நினைக்கிறேன், அதனால் சொல்கிறேன்னு நினைப்பீங்க. நான் அதை திங்க் பண்ணிட்டு தான் நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை. ஒயன்னு சொன்னான், என்ன ப்ராப்ளம் ஆச்சோ எல்லாமே சொன்னான். சைலண்ட்டாக இருக்கான். சாரி டயா, எனக்குமே ஃபஸ்ட்டு அவங்க மேலே தான் டவுட் இருந்துட்டு. இல்லை
நான் தான் சாரி கேட்கணும். நீங்கள் எதுக்கு சாரி கேட்குறீங்க? பரவாயில்ல. சரி, உள்ள வாங்க. இல்லை, ஒயன் அவன் என் கூட வரேன்னு சொல்கிற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நான் நகரவே மாட்டேன். அவன் போயிட்டு அமைதியாக சோஃபாவில் உட்காந்துக்கிட்டான். அவரும் பார்த்து சிரிச்சிட்டு உள்ளே வந்துட்டாரு. நீங்கள் கிச்சனுக்குள்ளே இருக்கீங்க, அப்பா வந்து மா வி என்னப்பா அவர் சொல்கிறத நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா? ம் இல்லைடா. இல்லைன்னா என்ன என்ன அவர் கூட போ சொல்ல போகிறீங்களா? நீங்கள் பண்ண வரைக்கும் போதும்ப்பா. ஃபஸ்ட்டு வேந்த விருப்பமாக எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, போதும். நிறைய அனுபவிச்சிட்டேன். அவருக்கு நல்லாயிடுச்சுல்ல. என்னை விட அவருக்கு 1000 பொண்ணு கூட கிடைக்கும். அங்கெல்லாம் போக்காம எதுக்குப்பா இங்கே இருக்காரு? கத்தி சொல்ல வீக்கு நல்லாவே கேட்குது. சிலந்தி கேட்டுட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருக்கான். கூடவே ஒரு பொண்ணு வச்சுட்டு இருந்தாரே ஜியான்னு, அவருக்கு நிறைய பேர் கிடைப்பாங்கப்பா. நான் மட்டும் தான் பொண்டாட்டின்லாம் கிடையாது. அவர் ஃபஸ்ட்டு இங்கிறது போக சொல்லுங்கப்பா. வைன் போதும். நான் வீ கூட உன்னை அனுப்ப சொல்லலை. அவனுக்கு ஏதாவது சாப்பிட கொடு, காஃபி கொடுன்னு தான் சொல்ல வந்தோம். ரூமுக்கு போயிடுறாரு. சொன்னீங்க கொஞ்ச நேரம் அமைதியா கிச்சனுக்குள்ளேயே நின்றுட்டுருக்கீங்க. இதெல்லாம் கேட்டுமே வீக் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. பட் வெளியே உட்காந்துட்டு இருக்கான். ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. நீங்கள் காஃபி கொண்டு வந்து அவன் கையில் கொடுக்காம ஃப்ரெண்டில் இருக்க டேபிளில் வச்சுட்டு காஃபி குடிச்சிட்டு சீக்கிரம் கிளம்பி போங்க. சரி, எங்கே போகணும்? இன்னும் உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. சரி டி, நான் போகிறேன். நைட்டு வீட்டுக்கு வரியா? உங்ககிட்ட பேச முடியாது. காஃபி குடிச்சா குடிங்க, குடிக்கலன்னா பரவாயில்ல. ரூமுக்குள்ளே வந்துடுறீங்க. சார் அமைதியாக உட்காந்துட்ருக்காரு. கொஞ்ச நேரம் டைம் போகுது. பிரேக்ஃபாஸ்ட் சமைச்சு முடிக்கிறீங்க. கொண்டு வந்து டேபிளில் வைக்கலாம். வெளில வந்தா மார்னிங் வச்சு காஃபியை ஆறி போயிட்டு கிடக்கு. அந்த காஃபியை எடுத்துட்டு இந்த சாப்பாடு வச்சுட்டு சாப்பிட்டு ஆஃபீஸ் போங்க. உள்ளே வந்துடுறீங்க. அதுவுமே அப்படியே இருக்கு. ஆஃப்டர்நூன் சாப்பாடு வச்சுட்டு மார்னிங் வச்சு சாப்பாடு எடுத்துகிட்டு போயிடுறீங்க. அதுவுமே அப்படியே இருக்கு. அவன் சாப்பிடவே இல்லை. அடிக்கடிக்கு வேற சாப்பிட்றேன்னா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக டோர் ஓப்பன் பண்ணி வேற பார்க்குறீங்க. எப்படி மார்னிங் உட்காந்தோனோ அதே ஷேப்பில் அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். நைட் ஆகுது. அப்பா வராங்க ஒர்க் போயிட்டு. ஃபுட்லாம் பார்க்குறாங்க. எதுவுமே பேசல. வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. உங்கள்கிட்ட ஏதாவது சொன்னால் உங்களுக்கு கோவம் வரும். வீக்கிட்ட அவரால் பேசவே முடியாது. அவருக்கு என்ன பேசுதுன்னு தெரியாமல் சைலண்டாக ரூமுக்குள்ளே போயிட, நீங்கள் நைட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில வரீங்க சாப்பாடு எடுத்துகிட்டு. அந்த ஃபுட்டுமே அப்படியே இருக்கு. என்னதான் நினச்சிட்ருக்கீங்க? மார்னிங்லேருந்து எதுவும் சாப்பிடல. உடம்பு என்ன ஆகும்? இப்போ தானே ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளில வந்திருக்கீங்க. அவன் நிமிர்ந்து உங்களை பார்க்குறான். சாப்பிடுங்க வைக்கிறீங்க. அவன் சாப்பிட்றேன், வீட்டுக்கு போகலாமா? சாப்பிட்டா சாப்பிடுங்க, சாப்பிட்லன்னா பரவாயில்ல. எத்தனை வாட்டி கேட்டாலும் வர மாட்டேன். புரியுதா உங்களுக்கு? வர மாட்டேன். கத்தி சொல்ல அப்பாவுக்கு கேட்குது. என்ன சொல்கிறது என்ன பேசுறது எதுவுமே தெரியல. ரூமுக்குள்ளே வந்துட்டீங்க. அந்த ஃபுட்டுமே அப்படியே இருக்கு. நைட்டு ஒரு அன்டைம் அப்பா வராங்க. வி இங்கே படுத்துருக்கியா? உள்ளவா, குளிருக்கு பாரு. இல்லைங்க, நான் உள்ள வரல. குளிர்து வி, பனி பெஞ்சிட்ருக்கு. அதை போயிட்டு உங்கள் பொண்ணுகிட்ட சொல்லுங்க. வேகமாக உங்கள் ரூமுக்குள்ளே வராரு. மார்னிங் கத்துனது ஞாபகம் வருது. ஸோ உங்கள்கிட்ட சொல்லவே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு தெரியல. அவரும் அவர் ரூமுக்குள்ளே போய்கிட்ட கொஞ்ச நேரம் டைம் போகுது. நீங்கள் வெளில வரீங்க. பயங்கரமாக குளிருது. வீயை பார்க்குறீங்க. நடுங்கிட்டே படுத்து தூங்கிட்டு இருக்கான். கண்ணே கலங்குது உங்களுக்கு. நீங்கள் ஒரு பெரிய பிளாங்கெட்டை எடுத்துட்டு வெளில வரீங்க. உள்ள நடுங்கிட்டு அவன் தூங்கிட்டு இருக்கான். ஃபுல்லாக அவனுக்கு கவர் பண்ணி காலெல்லாம் கவர் பண்ணி அவனை கேர் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அவன் பக்கத்தில் உட்காந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் உள்ளே வரீங்க. மார்னிங் விடிஞ்சிருச்சு. அப்பா எழுந்துக்கிறாங்க. கவர் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கான். இதுவே நம்ம சொல்லியிருந்தா நல்லா கத்திட்டு இருப்பா. எதுவுமே கண்டுக்கல. ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டுருக்காரு. நீங்கள் அப்பா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுமா. அவரை ஃபஸ்ட்டு வீட்டுக்கு அனுப்புங்க. யாருப்பா சொல்கிறேன்? உங்களுக்கு புரியலையா? தியாங்க வீட்டுக்கு அனுப்பி விடுங்க.
எங்க பாரு வயன், நீ வீட்டுக்கு வந்திருக்கல்ல, நான் ஏதாவது உன்னை கேட்டுனா இல்லை அவங்க கூட போன்னு சொன்னேன்னா இல்லைப்பா அவரையும் கேட்டுனா ஏன் வந்திருக்கீங்கண்ணா இல்லைப்பா என்னால் போக சொல்ல முடியாத வயன். அப்படி அவர் சொல்றது வீட்டுக்கு காதில் விழுது. படுத்து தூங்கிட்டு இருந்திருப்பான், மார்னிங் எழுந்துக்கிறான். ஸோ அப்பா பேசுறது நல்லா விழுது. சிரிச்சிட்டு எழுந்து உட்காடுறான். பெட்ஷீட் கவர் பண்ணியிருக்கோம்மா, இதெல்லாம் நைட்டு இல்லையே, வயன் அப்பா கொண்டு வந்து போட்டிருப்பாரு. இப்படி அவன் திங்க் பண்ண இங்க உள்ள நீங்களும் அப்பாவும் நைட்டு வீ ஊர்ல நடுங்கிட்டு படுத்துட்டு இருந்தான். உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன், சொன்னா கத்துவேன், நான் போயிட்டேன். பட் நீ அவனை போய் பேம்பர் பண்ணியிருக்க. அது அது அப்பா இல்லைன்னு சொல்லாத வயன், இந்த வீட்டில் நம்ம 3 பேர் தான். அவன் உள்ளே வரமாட்டேன்னு சொல்லிட்டான். அவன் கொண்டு போக வாய்ப்பே இல்லை. நானும் கொண்டு போய் அவனுக்கு கொடுக்கல. வீக்கு கேட்டு லெட்ட சிரிக்கிறான். என்னமோ பண்ணுங்க, என்ன விட்டுருங்க. அப்பா ரெடி ஆயிட்டான். வீட்டிலேருந்து வெளியே கிளம்ப வீ பிளாங்கெட் எடுத்த வயன் டோர்கிட்ட வந்து நிற்கிறீங்க. தேங்க்ஸ் டி. பிளாங்கெட் கொடுக்குறான். கடுப்பா அதை வாங்கிக்கிறீங்க. வீட்டுக்கு எப்போ போறீங்க? அப்பா அகைன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இங்கிருந்து முதல்ல ஓடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து வேலைக்கு கிளம்பிட்டாரு. நீ உங்களுக்கு காதல் விழலையா? எப்போ வீட்டுக்கு போறீங்கன்னு நான் கேட்டேன். உனக்கும் புரியலையா? நீ வராம ஒரு இன்ச்சு கூட இந்த இடத்துல எடுத்து வைக்க மாட்டேன். என்ன ரொம்ப கொல்றீங்க பி நீங்க. அதே தாண்டி என்ன ரொம்ப கொல்ற. நீ பள்ளி வாங்குற. வான்னு கூப்பிட்டா வரியா? அமைதியா அவனே பார்க்குறீங்க. அவன் கை பிடிச்ச வீட்டுக்கு போகலாண்டி வா. கையை தட்டி விட்டுட்டான். ஏவி உங்களுக்கு ஒரு வாட்டி சொன்ன புரியாதா? ஏன்னா நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து கஷ்டப்படுத்துறீங்க வி, அது உங்களுக்கு புரியவே மாட்டேங்குதா? ஒரு வாட்ட நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க என்ன கல்யாணம் பண்ணதுலேருந்து நான் கஷ்டப்படுறேன்னு. நானும் அதே தான் வி, உங்களை கல்யாணம் பண்ணதுலேருந்து நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் வி. அவன் உங்களே பார்க்குறான். இப்போ வரைக்கும் கஷ்டப்படுறேன் வி. 2 நாள் நீங்க சாப்பிடல, நான் சாப்பிடுவேன்னு நினைச்சுக்கிட்ட பார்த்தீங்களா? ஏய் சாப்பிட்டியா இல்லையா? கை எடுங்க வி. நீங்க இந்த மாதிரி உட்காந்துருந்தா எனக்கு எப்படி நீ சாப்பிட தோணும்? ஏய் என்னடி அப்ப நீ சாப்பிடலையா? இங்க இருந்து நீங்க போனாதான் நான் சாப்பிடுவேன். வேணாண்டி கிளம்புங்க வி. ப்ளீஸ், நீ எல்லாம் என்னால இருக்க முடியலடி. நான் சாப்பிடணுமா வேணாமா வி? அவன் சாப்பிடலனாலும் பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீங்க இல்லாம இந்த இடத்த விட்டு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட்டோட இங்க வந்திருப்பான். ப்ளீஸ் இப்படி பேசாதீங்க பாரு. நான் சாப்பிடலன்னா என்னடி உனக்கு? நீ பேச சாப்பிடு. நீ நார்மலா இங்க பாரு, நான் சாப்பிடலன்னாலும் பரவாயில்ல, நீ நீ போய் சாப்பிட்றடி. நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்க இல்லையா? உனக்கு ஒரு மாதிரி இருக்கு, உங்களை சாப்பிட சொல்றான். நீங்க பாரு, நான் சாப்பிடலனாலும் பரவாயில்ல, நீ போ. என்ன நினைச்சுங்க வி, நானும் உங்களை மாதிரியா? அவ உங்களே பாக்குறான். உங்களை மாதிரியா? நான் எப்படி இருந்தாலும் கவலை இல்லை, எப்படி போனாலும் கவலை இல்லை. என்ன இது புதுசா தெரியல, ஏதோ எதுக்கு இப்போ நீங்க சாப்பிடு. ஏன் ஒரு 4-5 டேஸா என்னால கேர் இருக்க மாதிரி? இப்போ விட்டுருங்க வி. முன்னாடிலாம் நீங்க என்னென்ன பண்ணீங்கன்னு கொஞ்சம் திங்க் பண்ணுங்கல்ல. நான் என்ன பண்றேன், எப்படி இருக்கான், எப்படியோ போறேன், அந்த தாட் தானே. அதெல்லாம் முடிஞ்சிருச்சுடி. ஈஸியாக சொல்லிட்டீங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் அது முடிஞ்சிருச்சு. பட் இங்க எனக்கு முடியல வி. நான் இப்படி ஒரு டிசிஷன் எடுத்திருக்கேன்னா முழுக்க முழுக்க காரணம் நீங்க பண்ணது மட்டும்தான். அதெல்லாம் என்னால் மறக்க முடியல வி. ஐம் சாரி டி. எதுக்கு வீங்க சாரி? என்னை டெய்லி ஹர்ட் பண்ணதுக்கா? ஏன் முன்னாடி ஜீவ கட்டி பிடிச்சதுக்கா? என்ன அடிச்சதுக்கா? ஒரு நாளும் சேன் கூட வச்சு என்ன தப்பா பேசினதுக்கா வி? நீங்க பாரு, இப்போ எல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன்டி. இங்க வாய, உங்கள்கிட்ட கொஞ்சம் கிளியரா பேசணும். என்ன பேச போறீங்க? அப்போ உங்களை கொலை பண்ண ட்ரை பண்ணான்னு இப்போ நீங்க என்கிட்ட வந்திருக்கீங்கல்ல. வேற ஒரு பொண்ணு கிடைச்சா அவகிட்ட போயிடுவீங்க. அது வரைக்கும் என்னடி பேசிட்டு இருக்க? நீ தெரிஞ்சுதான் பேசுறியா? எல்லாம்
தெரிஞ்சு தம்பி பேசுகிறேன். மறந்துட்டீங்களா? உங்கள் 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆனிச்சு. பொண்டாட்டி என் கண்ணு முன்னாடியே கட்டி பிடிச்சிட்டு ஒரு வாட்டியும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு அதுக்கு நான் அடிச்சிடலாம்வே. அவங்க கையை பிடிச்சாலே என்னால் தாங்க முடியாதவே. என் கண்ணு முன்னாடி உங்களை ஹக் பண்ணுவா. ஏ அல்லது எங்க பாரு எங்க பாரு. சாரிடி, கையெடுக்கவே எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுதுடி. எங்க பாரு, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். இங்க பாரு, இதுக்கப்புறம் இப்படி பண்ண மாட்டேன்டி. சரி, இது செய்யா கெட்டவன் நினைச்சதுனால அதை விட்டு தள்ளி வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பட் என்னாச்சு? ஒரு 1 வீக்கா என்னையும் அவனையும் வச்சு பேசாம அவங்களால அதெல்லாம் இருக்க முடியாது. அவி கண்ணை கிரிப்பா மூடுறான். அவன் என்னென்ன பேசிருப்பானோ அவனுக்கு அது ரிப்பீட்டடா ஓடுது. நீங்க பேசலன்னு நினைச்சேன். எப்படி உங்ககிட்ட இருக்க முடியும் என்னால? இங்க பாரு, ஃபைனல் சான்ஸ் டி. உண்டாட்டி இது போலதான் உங்கள்கிட்ட நான் கெஞ்சிருப்பேன். நான் பேசுறேன், 1 செகண்ட் கேளுங்க. என்ன நடந்துச்சு அது கேளுங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமாவே? இல்ல, அதெல்லாம் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அந்த சான் இருக்கல்ல, நீங்க இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, நான் உங்க ஒய்ஃப். என்ன டச் பண்ணுவா. இங்க இங்க இங்கெல்லாம் பிடிச்சிருக்கா. கண்ணை முடிக்கிட்டான். நீங்க கையை வைக்க வேண்டிய இடம்லாம் அவன் டச் பண்ணுவான். ஒரு வாட்டி நீங்க அதை பார்த்துட்டு கிராஸ் பண்ணி போயிடுவீங்க. இல்லைன்னா என்னையே சந்தேகப்படுவீங்க, என்னையே பிளைன் பண்ணி என்னையே திட்டுவீங்க. அந்த 1 செகண்ட் நின்று என்ன வயன், என்ன பண்ற, என்னாச்சு, நீ ஓகேவா, ஒரு வார்த்தை கூட இது வரைக்கும் நீங்க கேட்டதில்லவே. நீங்க அந்த ஒரு வார்த்தை என்னாச்சா கேட்டிருந்தீங்கன்னா அவன் அன்னைக்கோட ஃபைனலா என்கிட்ட வரது நிறுத்தி இருந்திருப்பான். ஏன் அதை பண்ணல? ஏன் அவனை டச் பண்ண விட்டீங்க? அவனை ஏன் என்ன கிஸ் பண்ண விட்டீங்க? ஒரு புருஷனா பொண்டாட்டி ப்ரொடெக்ட் பண்ணணும்ல, நீங்க ஏன் அதை பண்ணல? இதுக்கு உங்கள்கிட்ட பதில் இருக்கா? அமைதியா இருக்கா? அவன் கை வச்ச பிடிக்காது, கதறுவேன். அந்த டைம் நீங்க கிராஸ் பண்ணி போனீங்கன்னா நீங்க ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்களா? ஏங்குவேன். என்னை பார்க்க மாட்டீங்களா? என் கண்ணை பார்த்தா உங்களுக்கு அது ஃபீல் ஆகாதா? நான் தப்பு பண்ணலைன்னு ஒரு வாட்டி ஏங்கி இருக்க. என்னை அடிப்பீங்க, திட்டுவீங்க, என்னை வெறுப்பீங்க. நீங்க ஜியாவை கல்யாணம் பண்ணணும்னா ஓகே, எங்க அப்பா ஏதோ பண்ணி அந்த டாங் மூலியமா நம்ம 2 பேருக்கு கல்யாணம் நினைச்சோம். ஓகே, அந்த செகண்ட்ல இருந்து நான் உங்க ஒய்ஃப் தானே, நீங்க என் புருஷன் தானே. உங்களுக்கு நான் வேணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும் போதெல்லாம் எல்லா இடத்துலையுமே நான் இருந்திருக்கவே. நீங்க என்னை இக்னோர் பண்ணாலும் என் மனசுக்குள்ள ஓடும், நம்ம ஒய்ஃபை ஃபுட் அவருக்கு நம்ம தான் கொடுக்கணும், நம்ம அவருடைய ஒய்ஃபை இந்த டைம் நம்ம அவர் கூட இருக்கணும். நீங்க டச் பண்ணாலும் எனக்கு அதான் தோணும், நம்ம ஒய்ஃபை இந்த நீட் நம்ம தான் அவருக்கு கொடுக்கணும். நோ சொல்லாமல் உங்க கூட இருந்திருக்கவே. பட் எனக்குன்னு ஒரு நீட் வரும்போதும் ஒரு நாள் கூட நீங்க இருந்ததில்லவே. அல்லும் போதும் சரி, நான் எங்கேயாவது மாட்டிக்கும் போதும் சரி, உங்க பிரதர் அப்பவும் சரி, எனக்கு ஏதாவது வேணும்னாலும் சரி, அந்த நீட்லலாம் நீங்க இல்லவே. இப்போ சொல்லுங்க, எந்த ட்ரஸ்டோட எந்த ஒரு நம்பிக்கையில நீங்க கூப்பிட்ட உடனே என்னால வர முடியும்? ஏதாவது ஒரு ஆன்சர் பண்ணுங்க. இப்போவே நான் உங்க கூட வரேன். அமைதியா இருக்கா நீங்க? தெரியுதா உங்களுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரியுதா? ஏன் இது மாற்றம் உங்ககிட்ட எனக்கு சத்தியமா புரியல. நீங்க இப்படி மாறிட்டீங்கன்னு என்னால ஹாப்பியா கூட ஃபீல் பண்ண முடியலவே. நீங்க பழைய மாதிரி இருந்தா நீங்க ஹாப்பியாவது இருந்திருப்பீங்க.
நான் அந்த இடத்துல இல்லைன்னு வேற யாரையாவது நீங்கள் சூஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஏன் மாறிட்டீங்கன்னு இப்போ எனக்கு தோணுது வி. ப்ளீஸ், நேற்றுலேருந்து தான் நான் ஹாப்பியாக இருக்கேன். பழைய மாதிரி எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் ஹாப்பியாக இருக்கேன். ப்ளீஸ் அதை ஸ்பாயில் பண்ணுறாதீங்க. உங்கள் கூட வர எனக்கு துளிய கூட விருப்பம் இல்லை வி. இங்கேருந்து போயிடுங்க. எனக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க வி. நான் சாப்பிட்ணுன்னா ஃபர்ஸ்ட் இங்கேருந்து கிளம்புங்க ப்ளீஸ். வி எதுவும் பேசல. டர்ன் பண்ணி அங்கேருந்து நடக்க ஆரம்பிக்கிறான். வி ஒரு நிமிஷம் டக்குன்னு திரும்பி பார்க்குறான். அப்புறம் இன்னொன்று மறந்துடாதீங்க, நான் டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணி கொடுத்தது நீங்கள் மறக்க மாட்டீங்கன்னு தெரியும். பட் ஞாபகப்படுத்துகிறேன். அதில் ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் எனக்கு பெருசாக தெரியலவே. நான் உங்கள் ஒய்ஃப் இல்லை. எப்போவுமே நீங்கள் இதை சொல்லிட்டே இருப்பீங்க. இது கூட எனக்கு பெருசாக தெரியல. அப்புறம் நம்மளுக்குன்னு ஏதோ பாப்பா அப்படின்னு வந்தா உங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஒரு மாதிரி உங்களை பார்க்குறா. நீங்கள் சைன் கேட்டீங்க, நான் பண்ணி கொடுத்துட்டேன். நம்ம ஒன்றும் சேர்ந்து இல்லைல்ல பாப்பா அப்படின்னு வர்றதுக்கு. அவ்வளோதான், நம்ம லைஃப் முடிச்சிருச்சு. பாப்பாலாம் வராத, இருந்தாலும் சொல்கிறேன், நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். நான் அன்னைக்கு சைன் போடும்போது கதறி அழுத. ஏன்னா ஒரு ஃபீலிங்ஸ் கூட இல்லைன்னு. பட் இப்போ அதில் சைன் பண்ண அதை நினச்சி ரிலீஃபாக ஃபீல் பண்ணுறேன் வி. எதுக்குதான் கூப்பிட்டியாடி? பன் ஃபைனலாக ஒன்று கேட்கட்டுமா? சொல்லுங்க வி. என்கிட்ட ஏதாவது சொல்லணுமாடி? என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க வி. இதுக்கப்புறம் இந்த பக்கமே வராதிங்க. என்னை வீட்டுக்கு கூப்பிடுறேன்னு, என்னை பார்க்குறேன்னு, நான் இல்லாமல் தூக்கம் வரலன்னு எதுக்குமே இங்கே வராதிங்க வி. இதுக்கப்புறம் வரல. வேற ஏதாவது சொல்லணுமா? இல்லவே, நான் வீட்டுக்குள்ளே போகிறேன். வீட்டுக்குள்ளே வந்துட்டுங்க. அதுக்கப்புறம் அவன் எதுவும் பேசல. இப்படியே கொஞ்சம் டைம் போதும். பெட்டில் அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. அவர் வீட்டுக்கு போயிருப்பாரு, நல்லா சாப்பிடுவாரு. அவருக்கு நம்ம மட்டும்தான் இல்லை, நம்மகிட்ட சொல்லியிருக்காருல்ல, அவருக்கு நிறைய பொண்ணுங்க கிடைப்பாங்க. அவர் ஹாப்பியாக தான் இருப்பார் அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளேயே நீங்கள் சொல்லிட்டே உங்கள் ஸ்டொமக்கு ரப்பான்ட்டே அம்மா உங்க கூட எப்போவுமே இருப்பேன். டைம் இப்படியே போகுது. நைட்டு அப்பா வராங்க, சோஃபாவில் பார்க்குறாங்க, வி இல்லை. ஒயின் போயிட்டால என்ன அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்குள்ளே வந்தா, நீங்கள் சோஃபாவில் படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. நைட்டுக்கு சாப்பாடு அவர் சமைக்கிறாரு. முடிச்சுட்டு எழுந்துற சாப்பிடலாம். எழுந்து உட்காரிங்க. அவர் மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்கு. அழுது அதுவும் வி சாப்பிடாம நீங்களும் சாப்பிடாம இருந்திருப்பீங்க. அதுவும் வேற எல்லாம் சேர்ந்து தலை சுத்துற மாதிரி இருக்கு. அப்பாவை பார்க்குறீங்க. என்னடா? இல்லைப்பா, லைட்டாக தலை சுத்துது. சாப்பிடாம இருந்தா அப்படிதான் ஆகும். வீட்டுல பாப்பா இருக்கு, சாப்பிடாம இருந்தா எப்படி? பா, நான் சமைச்சிருக்கேன், சாப்பிடலாம். எழுந்துக்கிறீங்க, போ ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. பா ப்ளீஸ் சாப்பிட்ருப்பார்ல. நானும் கேட்கணும்னு நினச்சேன். ஏங்க வரேன்னு சொன்னியா? இல்லைப்பா, வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு போயிட்டானா? நாளைக்கு வருவானா? இல்லைப்பா, வரமாட்டாரு. அவருக்கு ஃபேஸ் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவருக்கு நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்தால் ஹாப்பி. ஓ சரிடா, அவன் போக மாட்டான்னு நினச்சேன். எப்படி போனா? சொல்ல வேண்டிய இடத்துல சொன்னா கண்டிப்பாக போயிடுவாருன்னு தோணுச்சு. அதான் சொன்னேன், புரிஞ்சுக்கிட்டாரு, போயிட்டாரு. அதில் உங்கள் அப்பாக்கே புரியுது அவனை ஹர்ட் பண்ணுற மாதிரி ஏதோ பேசியிருக்கீங்கன்னு. பட் எதுவும் பேசல. சரிவா, சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் போயிட்டு சாப்பிட்றீங்க. வீ சாப்பிட்ருப்பானா அதே தாட் தான். வயன், நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு புரியுது. வீலாம் நல்லா சாப்பிட்ருப்பான். சாப்பிட்டா எடுத்து வைக்க சாப்பிட்டு முடிக்கிறீங்க. நைட் டேப்லெட் போட்டு சைலண்டாக படுக்கிறீங்க. இப்படி உங்கள் டேஸ் போதும். ரொம்ப நார்மலாக மார்னிங் எழுந்துப்பீங்க. ஏதாவது அப்பா குக் பண்ணி கொடுப்பாங்க, சாப்பிடுவீங்க. முடிஞ்சா வாக்கிங் போவீங்க. கொஞ்ச நேரம் பாப்பா கூட பேசுவீங்க. நீங்கள்
பேசுறதுக்கெல்லாம் பாப்பா ரெஸ்பான்ஸ் பண்ணும், உதைக்கும், குட்டி குட்டி சேட்டை வேலைலாம் பண்ணும். வயிற்றுல இருந்துட்டே உங்க வயிறு கொஞ்சம் கொஞ்சமா பெருசாயிட்டே இருக்கு. அடிக்கடிக்கு செக்கப் போயிட்டு இருக்கீங்க. பாப்பா ரொம்ப ஹெல்த்தியா இருக்கு. செக்கப் போகும்போது அப்பா உங்க கூட வருவாங்க. எனி டைம் டாக்டர் உங்கள்கிட்ட கேட்குறத, உங்க ஹஸ்பண்ட் வரலையா, இந்த வாட்டி கூட உங்க ஹஸ்பண்ட் வரலையா, அப்போ ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு வர கூட அவருக்கு டைம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேட்க, நீங்களா ஒரு வாட்டியும் ஹாஸ்பிட்டல் போக பிஸ்னஸ் ட்ரிப் போயிருக்காரு, லண்டன் போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரா மாற்றி 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 சொல்லி நீங்கள் சமாளிப்பீங்க. இப்போ உங்கள் வயிறு ரொம்ப பெருசாக இருக்கு. நீங்கள் பாப்பா கூட பேசிட்டே பெட்டில் படுத்துட்ருக்கீங்க, பாட்டு பாடுறீங்க, நிறைய பேசுகிறீங்க. பட் பாப்பா அவியோட டச் தான் மிஸ் பண்ணுது. அது உங்களுக்கு ஞாபகம் வரும்போதே வி சைன் பண்ணுன்னு சொன்னேன். வி எல்லா பாயிண்ட்டும் ஓகே வி. பாப்பா வயன் சைன் பண்ண போறியா இல்லையா? என்ன வி பேசிட்டு இருக்கீங்க? ஓ, அந்த பாப்பா வந்தா நான் சித்தனா என் ப்ராப்பர்ட்டிலாம் அந்த பாப்பாவுக்கு போகும்னு நீ அதில் சைன் பண்ண மாட்டேன்றியா? சொன்னது மட்டும்தான் உங்களுக்கு மைண்டுக்குள்ளே வருது. அதெல்லாம் நீங்கள் பாப்பா கிட்ட பேசாமல் ஸ்டொமக்கை ரப் பண்ணிட்டு நிறைய பாட்டு பாடுவீங்க. அன்னைக்கு சொல்லிட்டு போனவன் தான் இது வரைக்குமே உங்களை அவன் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. இன்னைக்கும் செக்கப் போகணும், ஒரு ஸ்கேன் இருக்கு, அப்பா வராங்க. டாக்டர் உன் ஹஸ்பண்ட் இந்த வாட்டியும் வரலையா? இல்லை டாக்டர், அவர் போன மந்த் போனது தான், இன்னுமே வரல. டைம் கிடைச்சா கண்டிப்பாக வரேன்னு சொல்லியிருக்காரு. டைம் கிடைச்சா வரணும்ல வயன், அது அவரோட குழந்தை. எல்லா டைமும் ஒதுக்கி வச்சுட்டு உனக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணணும். அமைதியாக இருக்கீங்க. என்னமோ போனா நான் உனக்கு சொல்லி கொடுக்க வேண்டியதாக இருக்கு. சரி வா வந்து பாரு. போயிட்டு படுக்கிறீங்க. பாப்பா ரொம்ப பெருசா க்ரோத் ஆகிருக்கு பாரு, அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. பாப்பாவோட மூமெண்ட் பார்க்குறீங்க, தென் ஹார்ட் பீட் பார்க்குறீங்க. உங்களுக்கு நல்லா கேட்குது, லேப்டாப் லேப்டாப் அப்படி சொல்லிட்டு கண்ணே கழுங்குது. இது 9 மந்த்தா, கேர்ஃபுல்லாக இருக்கணும் வயன். எழுந்துரு, நீங்களும் எழுந்து உட்காருங்க. உங்கள் வயிறு ரொம்ப பெருசாக இருக்கு. ஃபைனல் மந்த்து, எப்போ வேணாலும் பெயின் வரலாம். சரியா? இந்த வாட்டினா உங்கள் ஹஸ்பண்ட் வருவாரா? தெரியல டாக்டர். குழந்தையாவது பாப்பாரா? அமைதியாக இருக்கீங்க, என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட்லாம் கொடுத்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே அனுப்ப நிறைய பேர் அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்க ஒய்ஃபை கேர் பண்ணிக்கிறாங்க. அவங்களும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க ஒருத்தவங்களாம் வயிற்றுல காது வச்சு கேட்டு ஃபீல் பண்ணுறாங்க. கை வச்சு என் குழந்தை எவ்வளோ அழகாக துடிக்குதுல்ல அப்படி சொல்கிறது உங்களுக்கு இங்கே அவ்வளோதான். உங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கல, மிஸ் பண்ணுறீங்க, ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. வேணான்னு சொல்லிட்டாரு, அப்புறம் அகைன் வந்திருக்காரு, மாறிட்டாரு. பட் என்னால் நம்ப முடியல. பட் இதெல்லாம் வேணாம், ஆனால் வேணும். ஏன் இதை பண்ணுறாரு? அதுக்கு பின்னாடி ஏதாவது ரீசன் இருக்கும். வேண்டாம், எனக்கு நீ, உனக்கு நான், அவ்வளோதான். உங்கள் கண்ணெல்லாம் துடைச்சிட்டு வெளியே வந்தா அப்பா நின்றுக்காரு. முடிஞ்சிருச்சாடா ட்ரீட்மெண்ட்லாம்? பாப்பா எப்படி இருக்கு? ரொம்ப நார்மலாக இருக்கு சொன்னாங்கப்பா. சரிப்பா. அவரும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றாரு. நெக்ஸ்ட்டு வீட்டில் இருக்கீங்க. கொஞ்ச நாள் இப்படியே போகுது. வீட்டில் படுத்துட்ருக்கீங்க. எப்பவும் போல பாப்பா கிட்ட பேசி இந்த வாட்டி நீங்கள் பாப்பாவுக்கு ஐஃபைலாம் கொடுக்குறீங்க. நீங்கள் கேட்டதுக்கு பாப்பா ஆன்சர் பண்ணுது. ஒரு மாதிரி லைட்டாக உங்கள் ஸ்டொமக்கை அப்படி உதைக்க, என்னாச்சு உங்களுக்கு? இன்னைக்கு நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருக்கீங்க பிள்ளை அப்படி சொல்ல இன்னொரு ஒதுக்குது. அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கு. தண்ணி வேணுமா? கொஞ்ச நேரம் இறங்க, தண்ணி குடிக்கலாம். பெட்லேருந்து கீழே இறங்குறீங்க. ஸ்ட்ராங்காக உதைக்கிறான். என்னாச்சு உங்களுக்கு? வெளியே வர போறீங்களா? அம்மாவை பார்க்க போறீங்களா அப்படின்னு ஒரு மாதிரி கண்ணை மூடிட்டு உங்க ஸ்டொமக்கு பிடிச்சிட்டு வயிறு வலிக்க ஆரம்பிக்குது. மொபைல்லேருந்து எங்க இருக்குன்னு தேடுறீங்க, மொபைலை காணோம். தலைக்கணக்கில தானே வச்சோம். தலைக்கணி எடுத்துட்டு பார்க்குறீங்க, மொபைல் இல்லை. ஹாலில் விட்டு வந்துட்டோமா? பொறுமையாக நடந்து ஹாலுக்கு வரீங்க. மொபைல் அங்கே தான் இருக்கு. மொபைலில் சார்ஜர் இல்லை. சார்ஜர் இல்லையா? கூட மறந்துட்டுன்னா சார்ஜர் போட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க.
தாத்தா வந்துடுவாங்க, ஹாஸ்பிட்டல் போயிடலாம் அப்படின்னு ஒரு கையில் ஸ்டொமக் பிடிச்சிட்டு தண்ணி குடிக்க ட்ரை பண்ணுறீங்க. பாப்பா ஆம், ரொம்ப ஒதுக்கிறா, பெயின் தாங்க முடியல, வயிற்ற பிடிச்சிட்டு புரிஞ்சிருச்சு டெலிவரி பெயின்னு. மொபைல்கிட்ட வரீங்க, இப்போதான் 1% அப்படி ஏறி இருக்கு. அப்பாவுக்கு கால் பண்ணுறீங்க. சொல்லு வயன். பா என்னன்னு தெரியலப்பா, வயிறு வலிக்குதுப்பா. ஸ்டொமக் பெயினா இருக்கா? ம் ஆமாப்பா, இரு வந்துட்டேன் அப்படின்னு அவரு காலை கட் பண்ணுறாரு. நீங்கள் சோஃபாவில் போய் உட்காந்துட்டு வயிற்று பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணிக்கோ, நான் தான் வந்துடுவாங்க போயிடலாம் அப்படி சொல்லி கண்ணை மூடுறீங்க. கார் வந்துருச்சு, அப்பா வந்துட்டாங்க. எழுந்துக்கவும் முடியல, அப்படி சோஃபாவில் படுத்துக்கிட்டீங்க. இருக்க ரொம்ப வலிக்குது, கத்திட்டு இருக்கீங்க, அழுதுட்டு இருக்கீங்க. அப்பா வராங்க. ஒன்றும் இல்லைல்ல, சரி கொஞ்சம் பொறுத்துக்கு போயிடலாம். பயங்கரமா அழுவுறீங்க. நீங்க அழுவுறது அவருக்கே பயமா இருக்கு. அப்பா சீக்கிரம் ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்கப்பா. வந்துட்டேன் ஒரு நிமிஷம்டா. பயங்கரமா கத்திட்டு இருக்கீங்க. அங்க வருது வே, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. அப்பாவுக்கு கொஞ்சம் ஏஜ் அதிகமாக இருக்கு இல்லையா, உங்களை அவரால் தூக்க முடியாதா. அவர் வீட்டுக்கு வர சொல்லிட்டு உங்கள்கிட்ட காலை கட் பண்ணும் போதே டக்குன்னு வீக்கு போட்டு தான் வீட்டுக்கு வந்திருப்பாரு. இந்த செகண்ட் வி வந்துட்டான். வி என்ன பண்றது தெரியல. வி ஆம்புலன்ஸ் கால் பண்ணாலும் போக மாட்டேங்குது, எப்படி அழுறா அப்படிலாம் அப்பா சொல்லிட்டு இருக்க. வி உங்ககிட்ட வரா. நீங்க விய பாக்குறீங்க. இந்த சுச்சுவேஷன்ல உங்களுக்கு அதை விட வலி ரொம்ப அதிகமா இருக்கு. ஸ்டொமக்ல கை வச்சுட்டு கத்திட்டு இருக்கீங்க. ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நீ பார்த்து அடுத்த செகண்ட் பாயிண்டான். கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணல, அப்படி உங்களை தூக்கிக்கிட்டான். ஒன்னும் இல்லடி, ஹாஸ்பிட்டல் போயிடலாம், கொஞ்ச நேரம் தான் போயிடலாம் அப்படின்னு உங்களை தூக்கிக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டா அவன் காருக்கு போயிட்டு இருக்கான். நீங்க அவனை பிடிச்சி ஷர்ட் கலரை பிடிச்சிட்டு ரொம்ப வலிக்குது அப்படின்னு அல்ல, ஒன்னுல ஹோல்ட் பண்ணிக்கொடி, ஒன்னுல போயிடலாம், கொஞ்ச நேரம் தான், ஹாஸ்பிட்டல் போனா பெயின் இருக்காது அப்படின்னு உங்களை தூக்கி கார்ல போட்டு நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் டெலிவரி ரூம்ல இருக்கீங்க. கத்திட்டு இருக்கீங்க, ரொம்ப பெயினா இருக்கு. வெளில நின்றுருக்கான். கொஞ்ச நேரம் தாண்டி பாப்பா வந்துடும், அல்லாத அவங்க கை காலெல்லாம் ஷேக் ஆகுது. கொஞ்ச நேரம் பாப்பா சவுண்டை கேட்க இப்போதான் அவனுக்கு ரிலாக்ஸ் ஆகுது. குழந்தை சவுண்டு கேட்ட உடனே உங்க சவுண்ட் அப்படியே கம்மி ஆயிடுச்சு. அவ்வளோதான், அவனுக்கு ஆல் ஹாப்பி. கொஞ்ச நேரம் பாப்பா கொண்டு வந்து வெளியே கொடுக்க அவன் தூக்கி ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். மத்து குட்டியாட்டும் பாப்பா நல்லா தூங்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு உங்கள் அப்பா கிட்டேயும் காட்டுறான், அவருக்கு ஹாப்பியாக இருக்கு. கொஞ்ச நேரம் உங்களை நார்மல் வார்டுக்கு சிப் பண்ணுறாங்க. அங்கே வி உங்கள் கை பிடிச்சி பயங்கரமாக அழுகுறான். ரொம்ப பயந்துட்டு, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, இவன் பெயின் இல்லைல்ல, நீ ஓகேவா அப்படிலாம் நிறைய கேட்குறான். உங்களால் பேச முடியல, பட் வி பேசுறது நல்லா ஃபீல் ஆகுது, கேட்குது. நீங்கள் நான் ஓகே வி உங்கள் ஃபோரில் கிஸ் பண்ணுறான். இது போதும் டி, நம்ம பாப்பாவை பற்றியா உங்கள் அப்பாட்ட இருக்கு, வாங்கி உங்கள்கிட்ட காட்டுறான். படுத்துட்டே பாப்பாவை பார்க்குறீங்க. உங்கள் பக்கத்தில் படுத்துக்கிறேன், உங்கள் பக்கத்தில் படுக்க வைக்கிறான். லைட்டாக பெயின் பண்ணி பாப்பா ஹெட்டில் கிஸ் பண்ணுறீங்க. நம்ம பொண்ணு அழகாக இருக்கால. வியை பார்த்த இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா வி? அவள் உங்களே பார்த்த டவுட்டா? என்ன டவுட்டு டி? இல்லவே, எப்பவுமே என் மேலே சந்தேகம் வரும்ல, டவுட்டு. சானோ என்னையும் வச்சு பேசுவீங்களா? வீக்கு நீங்கள் கேட்டதுக்கான அந்த மீனிங் நல்லா புரிஞ்சிருச்சா? டக்குன்னு வந்து நிற்கிறான். பக்கத்தில் பெட்லலாம் ஆளுங்க இருக்காங்க. உங்களை பார்த்துட்டு பெட்டில் படுத்துட்டு இருக்கீங்க. லைட்டாக பெண்ட் பண்ணி என்னை ரொம்ப கொல்றேடி, எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் தெரியுமா? என் குழந்தை மூஞ்சி பார்க்க. நீ எப்போ ஹாஸ்பிட்டலில் விட்டு வெளில வருவான என்கிட்டே பயத்தில் நின்றுட்டு இருந்த. என்னை கொல்ற, நீ பழி வாங்கணும்னு நினச்சிட்டா. இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. உன்கிட்ட நான் அடிக்கடிக்கு கேட்பான், என்கிட்ட ஏதாவது சொல்லணுமான்னு. பிகாஸ் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு எனக்கு அப்போவே தெரிஞ்சிச்சு. அவனே பார்த்துட்டு இருக்கீங்க. நான் தூங்குறேன்னு நினச்சேன். ஒரு நாள் என்கிட்ட சொல்லிட்டா. ஆனால் அது மொபைலேருந்து கேட்கணுன்னு கடைசியாக ஃபைனலாக
உன்கிட்ட போகும்போது கூட அப்பயாவது நீ என்கிட்ட சொல்ற மாட்டியா? உன்கிட்ட கேட்டேன்டி. ஒரு மாதிரி உங்களை பார்த்துட்டு எப்படிலாம் பேசுறதுக்கு நான் தான் காரணம். எனக்கு நல்லா புரியுது நான் தான் காரணம்னு. என்ன பண்ண சொல்ற? முட்டாள் மாதிரி ஏதோ பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்க டாக்டர் வராங்க. அதனாலவே நார்மலா ஃபேக்கா ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு டாக்டர் பார்க்க, நீங்க தான் ஹஸ்பண்டா? ஆமா டாக்டர். ஒரு செக்கப் கூட நீங்க வரல. அப்பா எப்படி இருக்கு என்ன ஏது எதுக்குமே கேட்கல. இப்போ மட்டும் எதுக்கு வந்தீங்க? ஏதோ குழந்தை மேலேயும் ஒய்ஃப் மேலேயும் ஏதோ அக்கறை இருக்க மாதிரி வந்துட்டீங்க புள்ள அப்படி சொல்லவே திரும்பி உங்களை பார்க்குறா. நீங்க டாக்டர் பார்க்குறீங்க. டாக்டர் உங்களை பார்த்தா என்ன ஸ்டொமக் அந்த பெயின் இருக்கா? இல்லை இப்போ பரவாயில்ல. ரொம்ப ஸ்டெயின் பண்ணிக்காத, ரெஸ்ட் எடுத்துக்கோ. பாப்பா எப்படி இருக்கு? நீங்கள் பாப்பாவை பார்த்துட்டு தூங்குறா. கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. பெயின் இருந்தால் சொல்லணும். சரிங்க தலையாச்சுங்க. அவங்க அங்கிருந்து போகிறாங்க. உங்களையும் பாப்பாவும் பார்த்துட்ருக்கான். நீங்கள் கண்ண மூடி தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. அப்பா பார்த்துட்டு வந்துருப்பாங்க. ஸோ அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. விடுங்க, ஏதோ கோவமாக இருக்கு அப்படில்ல? இல்லை அங்கிள், எனக்கு புரியுது. அவளுக்கு ஏதாவது சாப்பிட வேணுமான்னு சொல்லுங்க, நான் போயிட்டு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு அவன் கேட்க, நீங்கள் அப்பா எனக்கு சாப்பிட எதுவும் வேணாம், அப்படியே வேணும்னாலும் உங்கள்கிட்ட கேட்குறேன், அவர் ஃபஸ்ட்டு இங்கிருந்து கிளம்ப சொல்லுங்கள். உங்கள் அப்பாவை பார்க்குறான். பார்த்துக்கோங்க அங்கிள், எதுனா எமர்ஜென்சினா எனக்கு கால் பண்ணுங்க சொல்லிட்டு பாப்பா ஒரு கிஸ் பண்ணிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறான். நெக்ஸ்ட் டே வீட்டுக்கு வந்தாச்சா. ஒரு ஈவினிங் போல் இருக்கும். நீங்கள் பெட்டில் படுத்துட்ருக்கீங்க. பாப்பா அழுதுட்ருக்கான். ஃபீட் பண்ணி முடிக்கிறீங்க. வரான் வீட்டுக்கு பாப்பாவை பார்க்க. அவன் கையில் அவ்வளோ டாய்ஸு, பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு, பாப்பாவோட திங்ஸு, டாய்ஸு அப்படி சொல்லிட்டு நிறைய வாங்கிட்டு வீட்டுக்கு வரான். நீங்கள் ஃபீட் பண்ணி முடிக்கிறீங்க. அவன் வந்து அவங்க முன்னாடி நின்ட்டா. எதுவுமே நடக்காத மாதிரி, போகும் போல் உங்ககிட்ட பேசுகிற மாதிரி. பாப்பாவுக்கு என்னென்னலாம் வாங்கி வந்திருக்கேன் பாரு. டாய்ஸ் எடுத்து வைக்கிறான். அப்புறம் பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு, அப்புறம் பாப்பாவுக்கு திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கி எடுத்துகிட்டு வந்து பெட்டில் எடுத்து வச்சுட்டே பாப்பாக்கெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் உனக்கு டேப்லெட்ஸ் கண்டினியூஸ் பண்ணணுமா? இது மார்னிங், இது ஆஃப்டர்நூன். இப்போ தான் டாக்டர் பார்த்துட்டு வந்தேன். நைட்டு உனக்கு பெயின் இருந்தால் மட்டும் போடலாம் அப்படின்னு நிறைய பேச. என்னடி எதுக்கு இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க? நான் உங்கள்கிட்ட கேட்டேன்னா, நான் புருஷன்டி, குழந்தைக்கு அப்பா, உங்கள் 2 பேருக்கு என்ன வேணுமோ நான் தானே வாங்கிட்டு வர முடியும். ப்ளீஸ், நான் ஸ்டார்டிங்லேருந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு. இதெல்லாம் என்னடி டிஸ்டர்பன்ஸ்? உங்களுக்கு யூஸ் ஆகிற திங்ஸ் தானே. டேப்லெட் போடணும், உனக்கு டேப்லெட் வாங்கியிருக்கேன். இங்கே பார்த்தியா பாப்பாவுக்கு திங்ஸ்லாம் வேணும் வந்திருக்கேன், பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு அப்படி சொல்ல. பெட் மேலே தான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பான். எல்லாத்தையும் பிடிச்சி கீழே தள்ளுறீங்க. சைலண்டாக நின்ட்டான். சவுண்ட் கேட்டு பாப்பாவே ஆள ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் பாப்பா ஒத்துக்கி வச்சுக்கிட்டு இதெல்லாம் தூக்கிட்டு போய் குப்பையில் போடுங்க. நான் உங்ககிட்ட கேட்குறது இது கிடையாது. நான் நிம்மதியாக இருக்கணும், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். அதெல்லாம் ஆசையாக வாங்கி வந்திருப்பான். கீழே விழுந்து எல்லாம் உடஞ்சிருச்சு. ப்ளீஸ் என்னை டார்ச்சர் பண்ணுறீங்க. மாதிரி நடிக்காதீங்க ப்ளீஸ், வேண்டாம். கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன்ல, பாப்பாக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு. இந்த ப்ராப்பர்ட்டிக்காகவும் நானும் என் பாப்பாவும் வர மாட்டோம். அதுக்காகலாம் பண்ணலடி. நீ எதுக்கு பண்ணுறீங்களோ எனக்கு தெரியாது. முதல்ல இங்கே கிளம்புங்க. பாப்பாவை பார்க்க வந்திருக்கண்டி, கிளம்புறீங்களா இல்லையாவி? அப்பா பார்த்துட்டே இருக்காரு. பாப்பாவை பார்க்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். கோவப்படாத. கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? ப்ளீஸ் கிளம்புங்க, இரிட்டேட் பண்ணாதீங்க. உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. திரும்பி உட்காந்துக்கிறீங்க, எதுவும் பேசல. அங்கேருந்துமே அவன் கிளம்பிட்டான். அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவனுக்கு பாப்பா இருக்கு. ஸோ அந்த பாப்பாவை அவனால் பார்க்க முடியல. உங்கள் மேலே இருக்க அஃபெக்ஷன் அவனுக்கு எப்படி உங்களுக்கு அதெல்லாம் புரிய வைக்கிறது தெரியல. எதுக்கு எடுத்தாலுமே கோப்படுறீங்க. அவனுக்கு புரியுது அவன் பண்ணதுக்கு தான் நீங்கள் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு. பட் அவன் இப்போ நார்மல் ஆகிட்டு தெரிஞ்சிட்டான். பட் நீங்கள் ரொம்ப அவனை டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்குது. அவன் காரில் உட்காந்து ஆளவே ஆரம்பிச்சிட்டான்.
இவ்வளோ நாள் எல்லாமே அவன் மனசுக்குள்ள அப்படி இருந்திருக்கும். சரி ஓகே நம்மளை இப்போ ஏற்றுப்பான் அப்புறம் ஏற்றுப்பான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் அவனுக்குள்ள இருந்திருக்கும். பட் நீங்கள் இப்படி கத்தி எல்லாம் பேசுறது ஃபைனல் வரைக்கும் இப்படி தான் நம்ம இருக்கணுமா அப்படி அவனுக்கு தோற ஆரம்பிச்சிருச்சு. அவன் அங்கேருந்து கிளம்புறான். இப்போ அப்பா உள்ளே வராங்க. நீங்கள் கீழே தள்ளி விட்டுருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டே நீ பண்ணுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை. என்னப்பா மறுபடியும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? என்ன சொல்ல போகிறீங்க? இப்போ அவ கூட போகணும் அதானே? நான் என்னென்ன டார்ச்சர் அனுபவிச்சிருக்கேன்னு எனக்கு மட்டும்தான்ப்பா தெரியும். சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. அப்பா ஸ்டாப் பண்ணி, நான் அவன் கூட போக சொல்லலை. எனக்கு புரியுது அவன் என்னென்ன பண்ணியிருப்பான்னு. அவன் இப்போ அந்த மாதிரி இல்லைன்னு நினைக்கிற வயல் இவ்வளோ கோபப்படுற, திரும்பி ஏதாவது பேசுகிறான பார்த்தியா? அப்பாவை பார்த்துட்டே இருக்கீங்க. நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு அவனுக்கு அப்பவே தெரியும். மந்த்லி செக்கப்பு எங்கே பஞ்சீங்க, என்ன பஞ்சீங்க, என்னாச்சு, பாப்பா அப்படி இருக்கா கேட்டுகிட்டே இருப்பான். உனக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டே இருப்பான். எல்லாம் வீட்டுக்கு கொண்டு வரல, அவன் வாங்கி கொடுத்து தான் கொண்டு வர. அவன் சொல்கிறான், நீ இல்லாமல் இருக்க முடியல, உங்கள் பொண்ணை லவ் பண்ணுறேன், புரிஞ்சுக்க மாட்டேன்றான். ஃபஸ்ட்டு நான் அவளுக்கு பண்ணதை திருப்பி எனக்கு பண்ணுறான். என்னை பழி வாங்குறதா நினச்சேன், அவளே பழி வாங்கிட்டு இருக்கா. அவளுக்காக என்ன வேணாலும் பண்ணலான்னு இருக்கேன். நான் சொல்கிறது காது கொடுத்து கேட்க மாட்டேன்றான். எனக்கு தெரியுது ஃபர்ஸ்ட்ல நான் பண்ணது தப்பு இல்லை, பட் நான் அதெல்லாம் தெரியாமல் பண்ணிட்டேன். ஆனால் வயன் எல்லாம் தெரிஞ்சுட்டே பண்ணுறா. நான் ஃபஸ்ட்டு தெரியாமல் பண்ணதா இப்போ அவள் தெரிஞ்சுட்டே பண்ணிட்டு இருக்கா. எல்லாம் என் மேலே இருக்க கோவத்தில் அந்த அளவுக்கு அவளை டார்ச்சர் பண்ணியிருக்க எனக்கு புரியுது. பட் அப்போ மாறிட்டேன், அவளை புரிஞ்சுக்கிட்டேன். அவள் தான் லைஃப்னு. அவகிட்ட வரும்போதும் என்னை துரத்தி விடுறா. இன்னும் என்னதான் பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல அப்படிங்கிற மாதிரி அவன் நிறைய பேசியிருப்பான். அப்பா சொல்ல ஒரு மாதிரி ஆகுதா, அவன் மாறிட்டான். உங்களுக்குமே ஃபீல் ஆகுதா? ஏன் தெரியல, அது உங்களால் ஏற்றுக்க முடியல. எதுவாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கலாம். அவன் அந்த டாக்குமெண்ட்டில் பாப்பா வேணாம் அப்படின்னு சைன் கேட்கும் போது அது உங்களால் அப்போவே ஏற்றுக்க முடியல. அப்பா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் திங்க் பண்ணி பாருவேன், புரிஞ்சுக்க ட்ரை பண்ண சொன்னான். அவன் ஃபஸ்ட்டு உனக்கு பண்ணதெல்லாம் தெரியாமல் உனக்கு புரிஞ்சுக்காம பண்ணிட்டான். பட் நீ தெரிஞ்சு பண்ணுற, அவன் யார் எப்படி என்ன ஏதுன்னு தெரிஞ்சுட்டு எல்லாம் பண்ணிருக்கான்னு சொன்னான். எனக்குமே இது புரியுது, வேணும்ட்டு பண்ணுறேன்னு எனக்கு ஃபீல் ஆகுது பயம். அப்பா சொல்ல அமைதியாக இருக்கீங்க. அவர் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு டேப்லெட் போட்டு படு, எதுவும் திங்க் பண்ணாத. அப்புறம் என்றைக்குமே அப்பா எங்கேருந்து வெளியே போனால் சொல்லவே மாட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு எதோ பண்ணி உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். ஏன் டிசிஷனில் நல்லா இருப்பேன்னு நான் அதெல்லாம் பண்ணேன். பட் அதை விட எதுவாவது உன் டிசிஷன் இருக்கும்னா நான் எதுவுமே உங்ககிட்ட பேசாமல் இருக்கேன். பட் நீ ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன்னு நினைக்கிறேன். அதுக்காக இங்கேருந்து நான் அவனை போகலாம் சொல்ல மாட்டேன். இதுவும் வீடு அவனை கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு தான் சொல்ல வரேன். அப்போ போயிட்டாங்க. அமைதியாக வீட்டில் உட்காந்துட்ருக்கீங்க பாப்பா வச்சுட்டு. ரொம்ப ஊராக தான் பண்ணுறோமோ அப்படி தோணுதான். பாப்பா அழுதுட்டுருக்க, பாப்பா ஃபீட் பண்ணி படுத்து தூங்க வைக்கிறீங்க. நைட்டெல்லாம் தூக்கமே வரல. அவன் பண்ணதே உங்களுக்கு ரிப்பீட்டடாக ஓடுது. ஃபஸ்ட்டு விட இப்போ உங்கள்கிட்ட லவ்லி மூவ் பண்ணுறான். நீங்கள் கோவப்பட்டாலும் அவன் சைலண்டாக போயிடுறான். எல்லாத்தையுமே திங்க் பண்ணுறீங்க. தூங்கவே இல்லை. மார்னிங் மொபைல் எடுத்து நீங்களாவே வீக்கு கால் பண்ணுறீங்க. ஃபுல் ட்ரிங்க் போட்டு கத்தாக்குது. டக்குன்னு மொபைல் வச்சுட்டு என்ன ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேன்றாரு. வேணாம், இதுக்கப்புறம் பண்ண வேண்டாம். மொபைல் கீழே வைக்க அடுத்த செகண்ட் வீக்கிட்ட இருந்து உங்களுக்கு கால் வருது. மொபைலை பார்த்துட்டே இருக்கீங்க. எதுக்கு கால் பண்ணும்? இப்போ அட்டன் பண்ண என்ன பேசுது? ஐயோ அப்படி தோணுது. ஃபுல் ட்ரிங்க் வந்து கட்டாகி அகைன் வர ஏதாவது பேசும். அட்டன் பண்ணி காதில் வைக்க சொல்கிறேன் எனக்கு கால் இல்லையே. சரி விடு, சாப்பிட்டே ஏதாவது? பாப்பா அப்படி இருக்கு, நீ ஓகேவா? எமர்ஜென்சி தான் கால் பண்ண சொன்னேன். முன்னாடி ஏதாவது எமர்ஜென்சி அடி அப்படின்னு நிறையா நான் ஸ்டாப்பாக கேட்டுகிட்டே இருக்கான். அவன் மாறிட்டான், உங்களுக்கே தெரியுது. நேற்று நைட்டு தான் அந்த மாதிரி திட்டி அவனை அனுப்பியிருப்பீங்க. மார்னிங் எதுவுமே தெரியாமல் அதை அவன் உங்கள்கிட்ட காட்டிக்காம ரொம்ப நார்மலாக பேசுகிறான். சைலண்டாக இருக்கீங்க. ஏவன் லைனில் இருக்கியா? எதுனா வேணுமா? என்னாச்சுடி? வே நீங்கள் வே சொன்னது அவனுக்கு அப்படி இருக்குது. சொல்கிறேன், எனக்கு
பாப்பாவை செக்கப் கூட்டு போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு. கூட வரீங்களா? நீ என்னைய கேட்குற? நானே போகலான்னு இருந்தேன். ஏன் தெரியல உங்க கூட போகணும்னு தோணுச்சா? அவங்களுக்கு ஒர்க் இருந்தால் பரவாயில்ல. ஏய் எனக்கு உன்னையும் என் குழந்தையும் பார்த்துக்கிறத விட வேற எந்த ஒர்க்கும் எனக்கு இம்பார்ட்டன்ட் இல்லடி. 5 நிமிஷத்துல வீட்டில் இருப்பேன். ரெடியாரு காலை கட் பண்ணுறா. உங்க லெட்ஸ் பைட் பண்ணிட்டு சீக்கிரமா வாங்க. ஆமாம்ல, நீங்கள் எனக்கு பண்ணும்போதும் எனக்கு எவ்வளோ ஹர்ட் ஆச்சுன்னு எனக்கு தெரியும். நான் அதை உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டேன்ல. சாரி வே, உங்களை நான் ஹர்ட் பண்ணிட்டேன்ல. அப்படி தோணுது. கொஞ்ச நேரம் வீயும் வந்துட்டான் வீட்டுக்கு. அப்பா பார்க்குறாரு. நைட்டுக்கு என்னடா திட்டு வாங்கிட்டு போனேன், அகைன் கால் இங்கே என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. வி ஒரு ஸ்மைலோட குட் மார்னிங் அங்கிள். உள்ள வாங்க வி. உள்ள வரான். அவரும் பின்னாடியே வராரு. கத்துப்புறாப்புல வயன் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டே, இது சொன்னதை திங்க் பண்ணா இல்லையா தெரியலையே அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிருக்க. இந்த சவுண்ட்லாம் கேட்டு நீங்கள் வெளில வரீங்க. வி நின்றுருக்கான். வன் கிளம்பலையா? ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொன்னியே. ஆஃப்னர். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ ரெடியாக்க ப்ளீஸ். வந்து பாப்பாவை பார்க்கணும். அவனுக்கு உங்களை ஒரு மாதிரி முழிச்சுட்டே பார்க்குறான். டீ பாப்பா கேட்குறது தெரியாமல் இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. மறுபடியும் கூப்பிட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் வே நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். அது வரைக்கும் பாப்பாவை பார்த்துக்கிறீங்களா? இங்கே என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி அப்பா பார்த்துட்டு இருக்காரு. வே ஓகே வே, நான் பார்த்துக்கிறேன், போயிட்டு வா. அவனால இதை நம்பவே முடியல. சொல்லி வாய் கூட மூடல. நெக்ஸ்ட் ரூமுக்குள்ள வந்துட்டான். பாப்பா தூக்கி வச்சுட்டு இருக்கான். கிஸ் பண்ணிட்டு இருக்கான். பண்ணிக்கிறான். ஃபீல் பண்றான். உன்னை சொல்லியிருக்க கூடாது. நீ வேணாம், நான் சொல்லியிருக்க கூடாது. தப்பு. ஐம் சாரி. மேலே உயிரை வச்சிருக்கேன். பட் அன்னைக்கு எதுவும் முட்டாள்தனமா நீ வேணான்னு சொல்லிட்டேன். ஐம் சாரி. அன்னைக்கு மறுநாளே நான் அதை ரியலைஸ் பண்ணி நான் அந்த பேப்பர்லாம் கிழிச்சு போட்டேன். ஒரு சைன் முடிவு பண்ணதில்ல. உனக்கும் எனக்கும் இல்லை அந்த பான். நீ ஏன் பொண்ணு அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் நிறைய பேசிட்டு இருக்கான். நல்லா கேட்குது. இதே ஃபீல் தான் உங்களுக்கும் அப்பா வந்திருக்கும். ஒரு சைன் முடிவு பண்ணாதுல இந்த பான். அப்படி நீங்கள் குளிக்க போயிடுறீங்க. அப்பாவுக்கு புரிஞ்சிருச்சு நீங்கள் நார்மல் ஆயிட்டீங்கன்னு. ஸோ அவர் ஒர்க் போயிடுறாங்க. நீங்கள் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டா போலாமா? போலாண்டி வா. உங்கள் கையில் பேக் இருக்கு, வாங்கிக்கிறான். பார்த்து கூப்பிட்டு போகிறான். ரொம்ப பொறுமையாக ட்ரை பண்ணுறான். நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் செக்கப்லாம் முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டான். பாப்பா தூங்கிட்டு இருக்க. பெட்டில் கொண்டு வந்து அவன் தான் படுக்க வைக்கிறான். இருங்க வி, உங்களுக்கு காஃபி நான் போடுறேன் அப்படின்னு நீங்கள் கிச்சனுக்கு போகிறீங்க. அவனும் பின்னாடியே வந்தா. இல்லடி ஏன்டா இது மாதிரி பேச, பாப்பாவை நான் டெய்லி வந்து பார்த்துக்கிறேன். எனக்கு இது போதும். மற்றபடி எனக்கு இது செய்ய நான் கேட்க மாட்டேன். நீ டயர்டாக இருப்பல்ல, போ ரெஸ்ட் எடு. வே சொல்றி. சாரி சொல்லி வாய முடியல. கட்டி பிடிச்சிக்கிட்ட நான் தாண்டி உங்ககிட்ட சாரி கேட்கணும். சாரி டி. என்கிட்ட கேள்விக்கலாம் என்கிட்ட பொத்திலே இல்லை. நான் பண்ணது தானே தப்பு. நீ சாஃப்டா இருந்த உன்னையே இந்த மாதிரி மாத்திட்டேன். என்ன நீ மன்னிச்சிட்டல, எனக்கு இது போதும். சாரி. ஃபைனல் சான்ஸாக நான் அதை எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் எதுவும் பண்ண மாட்டேன்டி. என் லைஃப் நான் அது நீங்கள் 2 பேரும் மட்டும்தான். ஹக் பண்ணிக்கிறான். அவ்வளோதான். வீக்கு ஹாப்பியாக இருக்கு. நீங்களும் நார்மல் ஆகிட்டீங்க. பால் பொங்கி வருது. ஒரு நிமிஷம் காஃபி போட்டு வர. அவனும் கிச்சனுக்குள்ளேருந்து வெளில போகிறான். காஃபி போட்டு வந்து அவன்கிட்ட கொடுக்குறீங்க. அவன்கிட்ட கொடுக்க அவனும் குடிக்கிறான். நெக்ஸ்ட்டு பாப்பாவும் பார்த்துக்கிறான். இப்படி அவங்க ரேஸ் நார்மலாக போதும். 2 பேரும் ஹாப்பியாக இருக்கீங்க. நல்லா பேசிக்கிறீங்க. 2 பேரும் பாப்பாவை பார்த்துக்கிறீங்க. வி அவனோட ஆஃபீஸ் ஒர்க்லாம் இங்கேயே வர சொல்லி வீட்டில் வச்சு ஒர்க் பார்க்குறான். மார்னிங் எழுந்த உடனே வீக்கு குக் பண்ணுவீங்க, காஃபி போட்டு கொடுப்பீங்க. எப்பவும் போல அவங்க ரொட்டீன் ஒர்க் அதை பார்ப்பீங்க. வீக்கா வி உங்களை பார்த்துப்பான், அவன் பாப்பாவை பார்த்துப்பான். இது நார்மலாக போதும். வி உங்ககிட்ட நார்மலாக பேசுகிறான். அது எல்லாமே இருந்தாலும் கொஞ்சம் வி தள்ளி இருக்க மாதிரி அப்படி இருக்கு. உங்க கிட்ட வரல, இன்னும் க்ளோஸ் ஆகலை. நைட்டு தூங்க போகிறீங்க. வி ஒரு கார்னரில் படுத்துப்பான், நீங்கள் ஒரு கார்னரில் படுத்துப்பீங்க. உங்கள் 2 பேருக்கும் நடுவில் பாப்பா அப்படி தான் படுத்துட்ருக்கோம். நீங்கள் தூங்க வரீங்க. 2 பேரும் க்யூட்டாக தூங்கிட்டு இருக்காங்க.
எப்படின்னா வீட் படுத்துட்டு இருக்கான், சீலிங்க பார்த்த மாதிரி வீட் மேல பாப்பா படுத்திருக்க, சிரிச்சுட்டு கியூட்டா இருக்கு. பாப்பா ஃபோர்ல போயிட்டு கிஸ் பண்ணிட்டு வீயை பாக்குறீங்க, உங்க லிப்ஸ பைட் பண்ணிட்டே வீ கிட்ட போயிட்டு அவன் ஃபோர்ல கிஸ் பண்ண இந்த பக்குன்னு கண்ணை திறந்து உங்களை பாக்குறான். அது இல்லவே நீங்க தூங்கிட்டு இருக்கேன்னு. தூங்கிட்டு தாண்டி இருந்தா. மேடம்க்கு எதனா வேணுமா? இல்லை, நாளைக்கு எதனா வேணும்னா வாங்கிக்கலாம். நான் கூட சொன்னல திங்ஸ் அதெல்லாம் இல்லை, என்கிட்ட இருந்து ஏதாவது வேணுமா என்ன? அவன் கேட்குற மீனிங் உங்களுக்கு நல்லா புரியுது. சிச்சி இல்லை, உங்கள்கிட்ட எப்படி சொல்றது, 2 பேரும் ஒரே மாதிரி கியூட்டா தூங்குனீங்களா? ஏன் குழந்தைல என்ன மாதிரி தான் இருப்பா, அதனால 2 பேரும் ஒரே மாதிரி தூங்குற மாதிரி உனக்கு தோணி இருக்கும். அதான் வி கியூட்டா இருந்ததில்ல. வி பொறுமையா பாப்பாவை பெட்டில் படுக்க வைக்கிறான். அவன் மேலதான் படுத்துருக்கும், பெட்டில் படுக்க வைக்கிறான். பாப்பா எழுதுக்கு போறாவே எங்க கொடுங்க அப்படின்னு நீங்க அவங்க கிட்ட இருந்து வாங்கும் போது நான் பாத்துக்கிறேன், நீ கொஞ்சம் தள்ளியாரு. எழுதுக்கு போறா, அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன்ல. நீங்க பாரு நல்லா தூங்குறா, பில்லோ கவர் பண்றான். பில்லோவா? நீங்க தானே அங்க படுப்பீங்க? இல்ல, எனக்கு டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். என்ன ரொம்ப நாள் ஆச்சுல்ல நம்ம 2 பேரும் ஒன்னா படுத்த. அவன் மூஞ்சியை பாக்குறீங்க, நீ வேற கிஸ் பண்ணி எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திட்டியா? நான் ஃபோர்ஹெட்ல தான் கிஸ் பண்ணேன். நீ கிட்ட வந்தாலே தோணுண்டி. ஃபோர்ஹெட்லையா? கையில் கிஸ் பண்ணியிருந்தாலும் எனக்கு இது தோணி இருக்கும். ரொம்ப நாள் ஆச்சுல்ல, சாரி, ரொம்ப வருஷமாச்சு. 1 இயர் தான் ஆச்சு. 1 இயர் தான் இல்லை, 1 இயர் சொல்லிட்டேன் உங்களுக்கு கிஸ் பண்ணுறேன். ஸோ சாஃப்ட் குட் ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ இதோடவே இந்த மினி சீரீஸை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜிமினி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிப்போம். கான்ட்ராக்ட் மேரேஜ் ரொம்ப நாளாச்சு, நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணிப்போம் ஃபஸ்ட்டு. அப்புறம் அது முடிச்சதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் எஃப் போவேன். அதுக்கப்புறம் ரெட் நினைக்கிறேன். சரி, நம்ம கான்ட்ராக்ட் மேரேஜ் முடிச்சிடலாம். ஓகே, பாய்.